எல்லாருக்குமே காதல்றது ஒரு பெரிய பொக்கிஷமா இருக்கும். ஆனா என்ன பண்றது, எனக்கு மட்டும் அது கை கூடவே இல்லையே. என்னோட துர்பாக்கியமான நேரம்னு சொல்றதா, இல்ல என்னோட சூழ்நிலைன்னு சொல்றதா, இல்ல என்னோட கோழத்தனம்னு சொல்றதா, அந்த பொக்கிஷம் மட்டும் எனக்கு கிடைக்கவே இல்லை. என் கை நிலவி போயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் லவ் பண்ண பொண்ணதான் கல்யாணம் பண்ணணும்னு ரொம்ப தீர்க்கமான முடிவோட இருந்தேன். ஆனா என்னன்னு தெரியல, எனக்கு அந்த பாக்கியம் கை கூடவே இல்லை. எல்லார் வாழ்க்கையிலுமே ஏதாவது ஒரு குறை இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு மட்டும்தான் வாழ்க்கையே ஒரு குறையா இருக்கு. இந்த போராட்டமான வாழ்க்கையில எனக்கு இருந்த ஒரே சந்தோஷம் என்னோட பொக்கிஷமான இந்து. அவளை என்னால கைப்பிடிக்க முடியலன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. நான் ஆசைப்பட்டதெல்லாம் அது ஒண்ணுதான், அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணுன்றது. என்னோட போதாத நேரமா என்னன்னு தெரியல, இல்ல யார் கண்டுபட்டுச்சோ தெரியல, அது மட்டும் சாத்தியமே ஆகவே இல்லை. இல்ல விதியோட சதியா? யார் மேல தப்பு? நாம செய்யற தப்ப என்னைக்குமே நாம ஒத்துக்கிடவே மாட்டோம். எவ்வளவு ஈஸியா அடுத்தவங்க பேர்ல பழைய தூக்கி போட்டு தப்பிச்சுக்கிட்டோம்ல. என்ன அப்படி பாக்குற? என்னடா பேசுறது நம்ம அம்மாவன்னு யோசனையா இருக்கா? உனக்கு அந்த துணிச்சல் இருக்கா நான் இன்னைக்கு தப்பு செஞ்சிருக்கேன்னு ஒத்துக்கிறதுக்கு? ஆயிருந்தா நான் பெத்தவளாவே இருந்தாலும் நீ செய்யற தப்புக்கெல்லாம் ஏத்தபடி நான் தாளம் போடுவேன் மட்டும் நினைக்காத. என்ன இருந்தாலும் சரி, பெத்த மகன் செய்யற தப்ப சுட்டி காட்டுற கடமை தாய்க்கு இருக்கு. ஆமா, என்ன முழிக்கிற? இன்னைக்கு நீ பண்ண பத்தியா ஒரு முட்டாள்தனமான காரியம், அததான் சொல்றேன். அர்ஜுன் இல்லாம கண்டிப்பா என்னால வாழ முடியாது. எனக்கு எல்லாமே அவர்தானே இருந்த. என்னோட உயிர் மூச்சு பேச்சு எல்லாமே எனக்கு அவர்தானே இருந்த. என்னால இப்ப இப்படி ஒரு நிலைமைன்னு யோசிக்கும் போது அது சத்தியமா என்னால நம்பவே முடியல. இது உண்மைதானான்னு என்னையே நான் 1000 கேள்வி கேட்டுக்கிட்டேன். ஆனாலும் என்ன பண்றது, இது நிஜம்தான். உண்மையிலே அவரை இன்னொருத்தி கழுத்துல தாலி கட்டிட்டாரு. இதை மாற்றவும் முடியாது, யாரால மறுக்கவும் முடியாது. எனக்கு இது நல்லா தேவைதான். கண்மூடித்தனமா அவர் மேல அன்பாவும் பாசமாவும் இருந்தல்ல, அதுக்கு எனக்கு கடவுள் கொடுத்த தண்டனை. நல்ல பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டீங்க அர்ஜுன். நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல தெரியுமா? எல்லாமே எனக்கு நீங்க தானே இருந்த. இப்ப எதுவுமே எனக்கு இல்ல. இந்த உலகமே இருட்டா இருக்கு. எனக்கு வாழவே பிடிக்கல. நீங்க இல்லாத இந்த உலகத்துல என்னால கண்டிப்பா வாழவே முடியாது அர்ஜுன். கடவுளே, இது பொய்யா இருக்க கூடாதா, இல்ல இது ஒரு கனவா இருக்க கூடாதுன்னு நான் வேண்டிக்கிட்டே இருக்கேன். ஆனா கண்ணெதிர நடக்கிற இந்த நிஜத்தை ஏன் நம்ப என் மனசு மறுக்குது. என்னால ஏத்துக்கவும் முடியல, மறுக்கவும் முடியல. என்னால நிஜமா சொல்ற, சத்தியமா தாங்கிக்கவே முடியல. என்னோட அர்ஜுன் திரும்ப ஏதாவது மேஜிக் மாதிரி நடந்து எனக்கு கிடைச்சிட மாட்டாரா? வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சோம் ஏன் இந்த பாழா போன மனசு இப்படி ஆசைப்படுதுன்னு புரிய மாட்டேங்குது. ஏன் இப்படி என் வாழ்க்கை மட்டும் ஒரே நாள்ல தடம் புரண்டு போச்சு. நான் யாருக்குமே எந்த கெடுதலும் செஞ்சதில்ல, யாருக்குமே எந்த துரோகமும் செஞ்சதில்லை. ஆனா இன்னைக்கு ஒருத்தன் என் வாழ்க்கையில வந்து வாழ்க்கையை புரட்டி போட்டதோட இல்லாம என் வாழ்க்கைய மொத்தமா அழிச்சிட்டானே. நாளைக்கு என் நிலைமை என்ன ஆகும், நான் என்ன பண்ண போறேன், எனக்கு எதுவுமே புரியல. எவ்வளவு ஆசைகளோட கனவுகளோட நம்ம ஆசைப்பட்டது நமக்கு கிடைக்க போகுதுன்னு எவ்வளவு சந்தோஷமா மகிழ்ச்சியா சின்ன குழந்தையாட்டம் துள்ளி குதிச்சு விளையாடிக்கிட்டு இருந்தேன். ஒரு செகண்ட்ல என் தலையெழுத்தையே அந்த பாவி பையன் மாத்தி எழுதிட்டானே. நான் அவனுக்கு ஒரு நாளும் துரோகம் நினைச்சதல்ல, கெடுதல் நினைச்சதா இல்லையே. என்னதான் அவன் என் வீட்டுல வேலை செய்யறவனா இருந்தா கூட ஒரு நாளும் நான் அந்த எண்ணத்தோட அவன்கிட்ட பேசுறது கூட கிடையாது. ஏன் மிஞ்சி போனா அதிகபட்சம் எனக்குன்னா ஒரு நாள் ஏதாவது ஒரு வார்த்தை தானே பேசியிருப்பேன். அவன்கிட்ட நான் முகம் கொடுத்து பேசுனதும் இல்லை, அவன்கிட்ட பழகினதும் இல்லை. ஆனா அவன் இப்படி என் வாழ்க்கையில விளையாடுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என்னைக்காச்சும் அவனை நம்ம வீட்டு வேலைக்காரன்னு நினைச்சிருக்கனா, இல்ல அத மாதிரிதான் தரங்கிட்ட தரமா நடத்திருக்கனா? அப்படி கூட அவன்கிட்ட ஒரு நாள் கூட நான் பார்த்தது இல்லையே. டேடிக்கு எடுபடின்னு மட்டும்தான் சமயத்துல கிண்டல் பண்ணியிருக்கேன். அதுவும் நான் டேடி கிட்ட மட்டும் தானே சொல்லியிருக்கேன். அவங்கிட்ட நான் ஒரு வார்த்தை கூட அப்படி விளையாட்டுக்கு பேசி சிரிச்சு
எதுவுமே பண்ணதில்லையே. முன்ன பின்ன அதிக பழக்கம் இல்லாத என் கழுத்துல அவன் எப்படி வந்து தாலி கட்டினான்? அவனுக்கு அந்த தைரியம் எப்படி வந்துச்சு? யார் கொடுத்தது? இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த டாடி தானே. அவர் வரட்டும், அவருக்கு இருக்கு. அவர் கொடுக்குற இடம் தான் இந்த பையன் இப்படி துணிச்சலான ஒரு காரியத்தை செய்யறதுக்கு தூண்டி விட்டுருக்கு. இல்லைன்னா என் கூட நிக்க கூட தகுதி இல்லாத இவன் எப்படி என் கழுத்துல தாலி கட்டுவான்? என்னோட ஸ்டேட்டஸ் என்ன, என்னோட லெவல் என்ன எல்லாம் தெரிஞ்சிருந்தும் இவன் என் கழுத்துல துணிச்சலா தாலி கட்டியிருக்கானா? அதுக்கு அவனுக்கு இருக்கிற ஒரே சப்போர்ட் என் டேடி மட்டும் தானே. இங்க இருந்தா நான் கண்டிப்பா பிரச்சனை பண்ணுவேன்னு எனக்கு பயந்து ஃபாரின்க்கு போய் ஒளிஞ்சிருக்கீங்க. வாங்க, எப்படியா இருந்தாலும் நீங்க இங்க நிச்சயமா வருவீங்களே, அப்ப இருக்கு உங்களுக்கு. அப்ப தெரியும் இந்த சுஜி யாருன்னு. என்னை ஏமாத்தது யாரா இருந்தாலும் சரி, ஏன் நம்பிக்கை துரோகம் பண்ணது என் டேடியாவே இருந்தாலும் சரி, நான் கண்டிப்பா சும்மாவே விடவும் மாட்டேன். அவரை ஒருபோதும் மன்னிக்கவும் மாட்டேன். இருந்தாலும் அவர் கூட சேர்ந்து நமக்கு துரோகம் பண்ணிட்டார்ல. டேடி டேடி நீ எவ்வளவு பாசமா இருந்தேன், எவ்வளவு உயிரா இருந்தேன். கடைசியில இப்படி புதகுலில போய் தள்ளிட்டீங்களே டேடி. இதை நான் கொஞ்சம் கூட உங்ககிட்ட எதிர்பார்க்கவே இல்லை. நான் எவ்வளவு ஆசையோட இருந்தேன் தெரியுமா? நம்ம ஆசைப்பட்டவரை கல்யாணம் பண்ணிக்க போறோம், நம்ம டேடி அதுக்கு ஹெல்ப் பண்றாரு, அவர் ஒத்துக்கிட்டாருன்னு. கடைசியில அவ்வளவும் நடிப்பா அளவு மாதிரி என்கிட்ட நடிச்சு கண்டிப்பா நீ யார் ஆசைப்படுறியோ அவன் கூட தான் உனக்கு கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு லாஸ்ட் மினிட்ல இப்படி ஏமாத்திட்டீங்கல்ல. இந்த இத்து போன ஆளை என் தலையில கட்டி வச்சுட்டு அவரோட கடமை முடிஞ்சிட்டு ஒதுங்கிட்டாரு. நம்ம ஆசைப்பட்ட வாழ்க்கை தான் நமக்கு கிடைக்க போகுதுன்னு கடைசி நிமிஷம் வரைக்கும் ரொம்ப நம்பிக்கையா இருந்தனே, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தனே. இந்த உலகத்துல உள்ள எல்லா மகிழ்ச்சியுமே என் ஒருத்திக்கு தான் கிடைச்சிருக்குன்னு எவ்வளவு பூரிப்பா இருந்தேன். கடைசி நிமிஷத்துல இப்படி நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டார்ல, அவரை சும்மாவே விட மாட்டேன். கண்டிப்பா இதுக்கு பனிஷ்மெண்ட் உண்டு டேடி. யாரா இருந்தாலும் சரி எனக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். அவர் தான் மூளைக்கட்ட மாதிரி நடந்துக்கிட்டார்னா இவனுக்கு எங்க பத்தி அறிவு? ஒரே ஸ்வெட்டிங்கா இருக்கு, காத்தே சுத்தமா வரல. இவனும் செல்ஃபிஷா இருக்கானே, இதுக்கு பேரு விசுவாசம். நல்ல வழக்கம். உண்மையிலேயே இவன் இஷ்டப்பட்டு ஒன்றும் நம்ம கழுத்துல தாலி கட்டியிருக்க மாட்டான். டேடி தான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாரு. அதனாலதான் தாங்க முடியாம என்ன சொல்றதுன்னு தெரியாம தாலி கட்டியிருப்பான்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அதுக்குன்னு இப்படியா தான் வாழ்க்கை பறிப்போகுதுன்ற எண்ணம் துளி கூட இல்லாம எப்படி இவனால என் கழுத்துல தாலி கட்ட முடிஞ்சது? அவரை இவன் ஒரு வார்த்தை கூட எதிர்த்து கேள்வி கேட்கவே இல்லையா? இல்ல இவன் தான் நம்ம கிட்ட இருக்கிற இந்த காசு பணம் சொத்து இந்த ஸ்டேட்டஸ் நம்ம எவ்வளவு பெரிய ஆளா இருக்கும் இந்த சொசைட்டில அந்த பேரும் பெருமைக்காக ஆசைப்பட்டுக்கிட்டு நம்ம டேடியை இவன் வலையில விழ வச்சு ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருப்பானோ? தெரியலையே. இந்த ஒரு கொஸ்டினுக்கு மட்டும்தான் எனக்கு ஆன்சர் கிடைக்கல. ஒருவேளை அப்படி மட்டும் கிடைச்சதுன்னா யாரு தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, கண்டிப்பா அவங்க எங்க இருந்தாலும் சரி அவங்கள நான் சும்மாயே விட மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு எல்லா தப்பும் என் டேடி மேலதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் தானே நம்ம ஸ்டேட்டஸ் அது இதுன்னு எப்ப பாரு பேசிக்கிட்டே இருப்பாரு. ஆனா அப்படி நினைக்கிறவரா இருந்தா எதுக்கு இவனை தேர்ந்தெடுக்கணும்? இவனே அவருக்கு கீழே வேலை செய்யறவன் தானே. தப்பு மட்டும் இந்த ஆள் மேல இருக்கட்டும். ஏண்டா இவ கழுத்துல நம்ம தாலி கட்டுனு நொந்து முதலாளி எனக்கு உங்க பொண்ணே வேண்டான்னு என்னை விட்டு தலதறிக்க உன்னை ஓட வைக்கிறனா இல்லையான்னு மட்டும் பாரு. ஏன்னா நீ என் சம்மதம் இல்லாம என் டேடி சொன்னாருன்ற ஒரே காரணத்துக்காக தானே என் கழுத்துல தாலியை கட்டினேன். அதான் எப்படி நீ வந்து கட்டினியோ நீயே என்ன வேண்டான்னு உதறி தள்ளுற மாதிரி நான் பண்றேனா இல்லையான்னு மட்டும் பாருடா. அப்ப தெரியும்டா அந்த சுஜி யாருன்னு. நான் இங்கே இருந்தேன்னா அவர் நினைப்பேன் என்னை கொன்னுடும். வேண்டாம், இனிமே என்னால ஒரு நிமிஷம் கூட இந்த இடத்துல இருக்க முடியாது. அதனால என் வாழ்க்கையிலும் பிரச்சனை வரும், அர்ஜுன் வாழ்க்கையிலும் புயல் வர வாய்ப்பு இருக்கு. சபாஷ், சரியான முடிவு. கண்டிப்பா நீ இப்படிப்பட்ட ஒரு முடிவு தான் எடுப்பேன்னு நினைச்சேன். அதே மாதிரி எடுத்துட்டியே. என் எதிர்பார்ப்பு வீணாகல. யார் பேசுறது? என்ன இன்னைக்கு உன் வாழ்க்கையே அலங்கோலமா ஆகிருச்சுல்ல? எப்படிப்பா உனக்கு இப்படி ஒரு காரியம் செய்ய மனசு வந்துச்சு? இங்க பாரு, இது என்னையும் அறியாம நடந்துச்சு. இதுக்கும் எனக்கும் துளி கூட சம்பந்தம் இல்லைன்னு மட்டும் காரணம் சொல்லிடாத. என்ன பண்றது, என்னோட சூழ்நிலை அதை மட்டும் தான் குத்தம் சொல்ல முடியும்னு சொல்லிடாத. என்னப்பா என்கிட்ட இருந்து நீ என்ன பதில் எதிர்பார்க்கறன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா கேள்வி நீயே பதிலும் நீயே. இதுல நான் என்னத்த சொல்றது? என்னைய போய் சொல்லுனா நான் என்ன சொல்ல முடியும்? ஏன்னா என்கிட்ட நீ கேட்குற எந்த கேள்விக்குமே பதில் இல்லை. நான் என்ன சொல்லணும்னு நினைச்சிருந்தேனோ அதுதான் நீ ஏன் சொல்லிட்ட. அப்புறம் எக்ஸ்ட்ரா நான் என்ன பாயிண்ட் சொல்ல முடியும்? அப்ப நீ பண்ண தப்புக்கு உனக்கே அர்த்தம் தெரியல, அப்படிதானே? என்ன சொல்றதுன்னு புரியல. நான் சொன்னதும் அதை வச்சு என்னையே நீ மடக்கணும்னு பாக்குற. அப்பா உனக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா? இன்னைக்கு நீ பண்ண இந்த காரியத்தால நீ மட்டும் கஷ்டப்படல, உன் கூட சேர்ந்து நானும் தானே கஷ்டப்படுறேன். பொண்டாட்டியை ஒருத்தைய கூட்டிட்டு வந்திருக்கியே, அவ உன்னை
என்னை அடிக்கும் போது அதுவும் என் கண் எதிரில் அதை பார்த்துட்டு என் மனசு என்ன பாடுபட்டிருக்கோன்னு தெரியுமா உனக்கு? நீ மட்டும் இன்னைக்கு வலி வேதனையை அனுபவிக்கல, உன் கூட சேர்ந்து நானும் தான் வலி வேதனையை அனுபவிக்கிறேன். இந்த நிலைமைலாம் நமக்கு தேவையா? இதெல்லாம் இல்ல அவசியமா? நன்றி கடன் இருக்க வேண்டியதான், யாரு இல்லைன்னா. ஆனா அதுக்காக இப்படியா தன்னோட வாழ்க்கையவா ஒருத்த அனுமானம் வைப்பா? உன்னோட சுக துக்கம் எல்லாத்தையுமே தியாகம் பண்ற அளவுக்கு சொல்லு, ஏன் மௌனமா இருக்க? வாயை திறந்து இதை பேசியா? மௌனமே சிறந்த மருந்து சில நேரங்கள்ல. ஏய், வர்ற ஆத்திரத்துக்கு ஓங்கி அரைஞ்சல் வைக்கேன். அடி வா, ஏன் பேசாம பாத்துட்டு நிக்கிற? அடி வா, ஏன் சொல்லிட்டு பேச்சோட விட்டுட்ட? வாமா, வந்து அடி. அப்பமாச்சும் என் பாவம் கொஞ்சமாவது குறைதான் பாப்போம். சி, வாய மூடு. நீ இன்னைக்கு பண்ண பாவம் இருக்கு பாரு, அதை எங்க போனாலும் சரி தொலைக்கவே முடியாது. எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி எப்படியா உன்னால மட்டும் இப்படி இருக்க முடியுது? அதுவும் அமைதியா. எனக்கு மட்டும் நான் என் மனசு கெடுது அடிச்சுக்குது. சொல்லையா, ஏன் இப்படி மௌனமா இருந்து என்ன கொல்லாம கொல்ற? நீ வந்ததும் வராதமா கேட்க கூடாது. ஏன்னா நீ ஏன் ஏற்கனவே மனசடைஞ்சு போயிருக்க. அதான் கொஞ்சம் நேரங்கள் ஆகட்டும், அதுக்கப்புறம் பொறுமையா கேட்போன்னு இருந்தேன். அப்பவும் எனக்கு சின்ன நம்பிக்கை உள்ளூர இருந்துச்சு. எப்படியா இருந்தாலும் சரி நான் கேட்காமலே நீ வாயை திறந்து சொல்லுவேன்னு ஒரு சின்ன எதிர்பார்ப்பு எனக்கு இருந்துச்சு. ஆனா இப்ப அது இல்ல. அதான் எனக்கு மனசு சுத்தமா கேட்கல. இப்ப நானே கேட்கிறேன். உன் மேல நம்பிக்கை இல்லைன்னு வையேன், நீ வந்ததுமே கேட்டிருக்க மாட்டேனா? ஆனா எனக்கு உன் மேல ஒரு அசாத்திய நம்பிக்கை இருந்துச்சு. அதான் நிச்சயமா இது நடந்திருக்காதுன்னு ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனா இப்ப அது நிஜமாவே சொல்றேன், உடஞ்சு போயிடுச்சு. மௌனத்தை வச்சே தெரியுது கண்டிப்பா உன்கிட்ட தப்பு இருக்குன்னு. சொல்லு, இப்படிப்பட்ட ஒரு மோசமான கல்யாணத்தை பண்ண உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? ஏன் விரும்பி பண்ணியா, இல்ல அவர் கட்டாயப்படுத்தி அதனால பண்ணியா? உன் மனசுல என்ன ஓட்ட ஓடுதுன்னு சொல்றியா? புரியல. இல்ல, நீ என்ன பத்தி என்ன நினைச்சு வச்சிருக்க? உன் மனசுல என்ன பத்தி என்ன ஓடுதுன்னு தெரிஞ்சாதான் அதுக்கு தக்க ஏதாவது கதையை அடிச்சு விடலான்னு பாக்குறியா? நான் அப்படி கேட்கல. வேற எப்படி கேக்குற? என்னைய யாரும் எந்த விதத்திலயும் கட்டாயப்படுத்தல. நல்ல நடிப்பு. நீ திக்கி திணறும் போதே தெரியுது அந்த மனுஷன் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி தான் கல்யாணம் பண்ண வச்சிருக்காரு. சரி, மேல சொல்லு. ஆனா நான் உண்மையிலே விரும்பி கல்யாணம் பண்ணிருப்பேன்னு நீ நினைக்கிறியா? நீ சொல்லு, நான் எப்படிப்பட்டவனு? கண்டிப்பா நீ கல்யாணம் பண்ணிருக்கவே மாட்டேன். ஏன்னா என் வளர்ப்பு அப்படி. ஆனா இப்ப நடக்கிற இந்த சூழ்நிலையை பார்க்கும்போது என்னோட அந்த நம்பிக்கை சுத்தமா உடைஞ்சு போயிடுச்சு. என்ன கஷ்டப்பட்டு இத்தனை வருஷமும் வளர்த்து ஆளாக்கி இருக்கல, உனக்கு என்னை பத்தி நல்லா தெரியும்ல. நான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்வேன்னு நீ நம்புறியா? இல்ல 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 இல்ல. ஆனா பொண்டாட்டின்ற பேர்ல ஒருத்தி வீட்டுக்கு வந்திருக்கல, அதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கு கண்டிப்பா தெரியும் நீ கல்யாணம் பண்ணிருக்க மாட்டேன்னு. எதுக்காக? யாருக்காக? யாரை நம்ப வைக்கிறதுக்காக? இல்ல இந்த ஊரை ஏமாத்தாவா? இந்த கல்யாணம் இது உண்மையான கல்யாணமா இல்ல பொய் கல்யாணமா? புத்திக்கு நல்லா எட்டதையா, நீ கண்டிப்பா தப்பு பண்ணிருக்க மாட்டேன்னு. ஆனா இந்த மனசு இருக்கே, கேட்க மாட்டேங்குதே. நீ உடைஞ்சு போய் உட்காந்து அழுறத பார்க்கும்போது தாங்கிக்க முடியலையே. ஏன் நீங்க நிஜமாவே அவ கழுத்துல தாலி கட்டினியா? ஆமா, நான் தான் அப்பவே சொன்னல என்கிட்ட எந்த கேள்வியுமே கேட்காதன்னு. ஏன்னா நீ கேட்குற எந்த கேள்விக்குமே என்கிட்ட பதில் இல்லம்மா. உனக்கு மனசு கேட்கலனா வேணா என்ன 5-6 அடி வேணா அடிச்சுக்கோமா. உன் மனசு ரொம்ப பாரமாவும் வலியுமா இருந்துச்சுன்னா உன் மனசுல உள்ள எல்லா கஷ்டத்தையுமே என்கிட்ட கொட்டுமா, நான் பொறுமையா கேட்டுக்கிறேன். ஆனா உனக்கு நடந்தது உண்மையான கல்யாணமா இல்ல பொய் கல்யாணமா? நீ உண்மையிலே அவ கழுத்துல தாலி கட்டினியா இல்லையா அப்படின்னு மட்டும் கேட்காத. ஏன்னா அதுக்கு பதில் என்னால கண்டிப்பா இப்ப சொல்ல முடியாது. நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். இது நடக்காத கல்யாணம், பொய் கல்யாணமா இருக்க கூடாதுன்னு நான் கண்டிப்பா கடவுள்கிட்ட வேண்டிப்பேன்ப்பா. ஆனா அதே சமயம் ஒருவேளை இது உண்மையான கல்யாணமா இருந்துச்சுன்னு வையேன், எனக்கு உன்கிட்ட ஒரு 2-3 கேள்வி கேட்கணும். அதுக்கு நீ பதில் சொல்லாட்டி கூட பரவாயில்ல, பொறுமையா கேட்டுக்கிறியா? ஏன்பா, அவர் என்னதான் உனக்கு காசு பணம் கொடுத்து உன்னை வளர்த்து ஆளாக்குனவரா இருந்தா கூட சரி, அதையும் தாண்டி உனக்கு தொழிலும் கற்றுக் கொடுத்து இந்த சமுதாயத்துல ஒரு பெரிய இடத்துல கொண்டு வந்தவர் தான், ஒத்துக்கிட்டேன். ஆனா அதுக்காக இப்படி ஒரு மனுஷன் துணிவானா? நான் வாழ்க்கையை விட்டு கொடுக்குற அளவுக்கு? சரி, உன்னையே விடு, உன்னையே நம்பி ஒரு பொண்ணு இருந்தாலே அவ யாருப்பா? என்னமே இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றது அர்த்தம் இல்லல்ல. நீ அப்பமே சொல்லிருக்கலாம். சரி விடு, அவ யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவ உன்னை தவிர வேற யாரையுமே கனவுல கூட நினைச்சு பார்த்ததில்லன்னு சொன்னல. நீதான் அவளுக்கு எல்லாம், நீதான் அவளோட உலகன்னு உன்னையே நம்பி ஒருத்தி சுத்தி வந்தால. அவ நிலைமை என்ன? அவ வாழ்க்கை கேள்விக்குறிதானே? சரிப்பா, இதையும் விட்டு தள்ளு. அடுத்து நான் என்ன பத்தி கொஞ்சமாச்சும் நீ நினைச்சு பாத்தியா? நீ எனக்கு எந்த குறையும் என் வாழ்க்கையில வைக்கலதான், ஒத்துக்கிட்டேன். ஆனா அதையும் தாண்டி 10 மாசம் உன்னை கஷ்டப்பட்டு சுமந்து பெத்து உன்னை படிக்க வச்சு வளர்த்து ஆளாக்கி விட்டல. இந்த நன்றி கடனுக்காச்சும் அம்மா நான் ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்க போறேன், உனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதமா, நான் பண்ணிக்கவா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கணும்னு தோணிச்சா? சரி, அதையும் விடு. இப்ப ஒருத்தைய கல்யாணம் பண்ணிருக்கியே, அவ நிலைமை அத பத்தி யோசிச்சு பாத்தியா? 3 பேரோட வாழ்க்கை, உன்னால 2 பொண்ணுங்களோட வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கே. இந்த பாவம் நமக்கு தேவையா? உன்னையே நம்பி இருந்தவளுக்கும் நீ துரோகம் பண்ணிட்ட. எல்லாம் எனக்கு என் மகன் தான் இருந்த என்னையும்
ஒதுக்கிட்ட யாரோ ஒருத்தர் அவருக்காக அவர் பேச்ச கேட்டு அவரோட பொண்ணை அவர் அனுமதி இல்லாம அவ கழுத்துல தாலி கட்டியிருக்க. ஏன் அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்டியா? எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம், உனக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதமானு கரெக்டா சொன்னீங்கம்மா. அவன் நெத்தி பொட்டுல அடிக்கிற மாதிரி நச்சுன்னு கரெக்டா கேள்வி கேட்டீங்க. ஆனா அப்படி இருந்தோம் அவன் வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட சொல்லல. சொல்ல மாட்டான், எப்படி சொல்லுவான்? அவன் தான் சரியான செல்ஃபிஷா இருக்கானே. இப்படிப்பட்ட ஒரு அம்மாக்கு இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையா? உங்க பேச்சுல இருந்தே தெரியுது அவனை நல்ல விதமா தான் வளர்த்து ஆளாக்கி இருக்கீங்கன்னு. ஆனா அப்படி இருந்தும் எப்படி இவனுக்கு இப்படி ஒரு கேவலமான புத்தி எட்டி பார்க்குது? வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். எல்லாரும் நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன். நான் இடையில வீடியோ போடாம விட்டதும் கேட்குறீங்க, வீடியோ போடுங்கன்னு சொல்றீங்க. இதை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. பரவாயில்லையே, நம்ம வீடியோவும் நிறைய பேருக்கு பிடிக்குதுன்னு. நான் என்ன நினைச்சேன்னா கொஞ்ச நாள் வியூஸ்லாம் சரியா போகலையா, நானும் உடம்பு முடியலன்றதும் கொஞ்சம் விட்டுட்டேன். அதனால இம்ப்ரெஸ் இல்லை போல இருக்கு. சரி பரவாயில்ல, சேனல் ஆரம்பிச்சிட்டோம், சும்மா விட்டுறக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இடையிலலாம் எனக்கு டைம் கிடைக்கும்போது போட்டேன். நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா இல்ல, என்னோட ஸ்டோரியும் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. ஆனா அது எனக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க? இப்ப நீங்க கமெண்ட் பண்றீங்க, இந்த மாதிரி பண்ணா மட்டும்தானே எனக்கு தெரியும். ரெகுலரா வீடியோ பாக்குறவங்க இப்படி கமெண்ட் பண்ணா மட்டும்தான் ஓ நம்ம வீடியோவும் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு, இந்த இடம் பிடிச்சிருக்கு, இந்த கேரக்டர் பிடிச்சிருக்கு, இந்த டைலாக் பிடிச்சிருக்குன்னு எனக்கும் தெரியும். அப்பதான் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நானும் டெய்லி வீடியோ போடுறதுக்கு எனக்கும் ஆர்வமா இருக்கும். விஜயலட்சுமி சிஸ்டர், அப்புறம் என்னட்டாங்க, ஐயோ பேர் மறந்து போச்சு, உள்ள வரும்போது பார்த்துட்டு தான் அண்ணன் மறந்துச்சு. அவங்க அந்த மாதிரி கமெண்ட் போடும்போது தான் ஓ பரவாயில்ல நம்ம வீடியோவும் பிடிக்குதுன்னு நினச்சிக்கிட்டேன். ஆனால் விஜயலட்சுமி சிஸ்டர் கமெண்ட் போட்டதை நான் கண்டிப்பாக வீடியோ போடுவேன்னு தான் ரிப்ளை பண்ணேன். ஆனால் எனக்கு முடியல, ஏன்னா தீபாவளி வேலை கொஞ்சம் வீட்டில் அதிகமாக இருந்துச்சு. அப்புறம் சரஸ்வதி சிஸ்டரும் வந்து எப்படி இருக்கீங்க சிஸ்டர்னு டெய்லி அவங்க மட்டும் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிடுவாங்க. ஏதாவது ஒன்று நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருப்போம். சரிம்மா, இப்போ என்னத்தை சொல்ல வந்திருக்கேன்னு தானே கேட்குறீங்க? நானும் ஏதோ கடமைக்கு தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். சரி பரவாயில்ல, நமக்கும் ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க. அதனால 1-2 நாள் இல்லை 2 நாளைக்கு ஒருக்காவோ கண்டிப்பாக வீடியோ போடுறேன். பார்க்குறவங்களும் ஏதாவது ஒரு கமெண்ட் போடுங்க, நல்லா இருக்கு, இல்லை நல்லா இல்லை, இல்லை இந்த கேரக்டர் நல்லா இருக்கு, இல்லை இது சரியில்லை, இவங்க நடந்துக்கிற விதம், ஏதாவது ஒன்று உங்களுக்கு ஒன்று மனசுக்கு தப்பாவோ படும், இல்லை சரியாவோ படும்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா தான் ஸ்டோரி சரியில்லைனாலும் நான் மாற்றி எடுக்கிறதுக்கு எனக்கு சௌகரியமாக இருக்கும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நெகட்டிவாக தான் போகும், ஏன்னா இப்போ தான் ஸ்டோரி ஆரம்பிச்சிருக்கு. போக போக எல்லா கேரக்டருமே பாசிட்டிவாக மாறிடுவாங்க. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நானும் இனிமேல் டெய்லி வீடியோ போட முயற்சி பண்ணுறேன். நீங்களும் உங்கள் பங்குக்கு சப்போர்ட் பண்ணணும், அதே மாதிரி கமெண்ட்டும் பண்ணணும். ஓகேவா? சரி, நான் சொல்லணும்னு நினச்சதை சொல்லிட்டேன். தீபாவளி வரைக்கும் மட்டும் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். அதுக்கப்புறம் நான் ஓரளவுக்கு ரெகுலராக போட முயற்சி பண்ணுறேன். சரி உறவுகளே, பாய்.